I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, your marriage will not be ruined. Jesus will make a miracle in your marriage. ஓகேவா? அதாவது நீங்கள் எல்லாரும் இப்போது சில தம்பதியார்கள்லாம் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதாவது உங்களோட கல்யாண வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை நேரிட்டு போய் கொண்டு இருக்கு. இந்த கல்யாணம் உடஞ்சிடும் போலே, அவள் தான் இதுக்கு மேலே வேலைக்காகாது. சில மனைவிலாம் யோசிக்கிறீங்க, நம்ம தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா. சில கணவர் யோசிக்கிறீங்க, நம்ம பிரிஞ்சிட்டாலே நல்லா இருக்கும்ல, அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. முதலாவது இந்த மாதிரி கர்த்தருக்கு எதிரான சிந்தனைகளை யோசிக்கிறத நிறுத்துங்க. அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் தான் உங்களை நினைத்தாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க தான் பெர்ஃபெக்ட்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதே போல இன்றைக்கு கூட நீங்க அப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுங்க. அண்ட் கண்டிப்பாகவே the mess in your marriage will turn into a miracle. உங்களோட கல்யாணத்துல இருக்கிற இந்த போராட்டங்கள்லாம் கண்டிப்பாகவே ஒரு அற்புதமாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், த கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கானா ஊரு கல்யாணங்க. அவங்க இன்னும் மேரேஜ் லைஃப்குள்ளே கூட என்டர் ஆகலாம். அன்றைக்கி ஒரு மேரேஜ் செரமனி தான் நடக்குது. அந்த செரமனி நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய போராட்டம். என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. அங்கெல்லாம் அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சுன்னா அது ரொம்ப வேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்லேயே பந்தியில் சாப்பாடு காலினா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நம்மளுக்கும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கல்யாணத்தில் சாப்பாடு காலி ஆயிடுச்சு, நம்ம தான் அந்த கல்யாணத்தை நடத்துகிறோம், சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். பொண்ணு வீட்டாக இருக்கட்டும், பையன் வீட்டாக இருக்கட்டும், எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடந்தால் சடனாக அந்த சாப்பாடுலாம் மல்டிப்ளை ஆனால் எப்படி இருக்கும். அதே போல தாங்க இந்த இடத்துல திராட்சை ரசம் காலி ஆகுது. உடனே மதர் மேரி வந்து என்ன பண்ணுறாங்க, மதர் மேரின்றது யார், ஏசப்பாவோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஒரு மிராக்கிள் பண்ணணும், நீங்கள் மிராக்கிள் பண்ணணும்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஜீசஸ் வந்து கேட்குறாரு, திஸ் இஸ் நாட் மை டைம், மேரி ரிக்வெஸ்டட். அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் கூட உங்களோட கல்யாணத்துக்காக நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நீங்கள் செய்யுங்க ஏசப்பா, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு மேரி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது டு ரிக்வெஸ்ட். ஓகேவா? இத்தனைக்கும் அது அவங்களோட கல்யாணம் இல்லை, பட் இட் இஸ் சம்படி ஷீ நியூ. ஓகே, அந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மேரி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கு உங்கள் மேரேஜ்லேயே பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவங்க குடும்பத்தில் பிரச்சனையோ நீங்கள் ஏசப்பா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஏசப்பா கண்டிப்பாகவே மனதிறங்குவார். அந்த இடத்துல ஏசப்பா சொல்கிறாரு, இது இன்னும் என் டைம் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஏசப்பா மேரி கேட்டதுனால அந்த இடத்துல பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மேரி சொல்லிட்டு போவாங்க அங்கே இருக்கிற வேலைக்காரங்கள்கிட்ட, ஏசப்பா சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற வேலைக்காரர்களுக்கு ஏசப்பா யாருன்னு கூட பெருசா தெரியாது. பட் they were obedient. புரியுதோ புரியலையோ, தே ஒபேட் ஜீசஸ். அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் கூட ஒபே பண்ணும். ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் ஜீசஸ், ப்ரே பண்ணுங்க, கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், உங்களோட கல்யாண வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு கேளுங்க. கண்டிப்பாகவே ஏசப்பா மனதிறங்குவார். அவர் மனம் இறங்குறத பார்த்து சும்மா இருக்காதீங்க. அவர் சொல்றதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சொல்லுவார், நீ போய் சாரி சொல்லு அப்படின்னு சொல்லுவார், இல்லை நீ போய் ஓப்பன் அப் பண்ணுன்னு சொல்லுவார், இல்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சில ஸ்டெப்ஸ் உங்களை எடுக்க சொல்லுவார். நீங்கள் அதை எடுங்க. ஸோ நீங்கள் சும்மா அப்படியே நின்றுட்டே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, அந்த சர்வன்ஸ் அங்கேயே நின்றுட்டு ஏசப்பா சொல்றது எதுவுமே கேட்காம அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்கன்னா அந்த மிராக்கிள் என்ன இருக்கும், ஒன்று வேற யாராச்சும் வச்சு பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த மிராக்கிள் டிலே ஆயிருக்கும், இல்லை அந்த மிராக்கிள் நடக்காம கூட போய் இருக்கலாம். ஓகே, பட் த சர்வன்ஸ் ஒபே. அதே போல நீங்களும் ஒபே பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு கம்முன சும்மா உட்காரது இல்லை. நெக்ஸ்ட் நீங்க ஃபெய்த்ல நீங்க ஜெபிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபெய்த்ல நீங்க ஆக்ஷனை காமிக்கணும். ஸோ இன்றைக்கு நீங்க கூட நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்னோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு. நோ, இட் இஸ் நாட் ஓவருங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வைன் மாஸ்டர் அந்த ஏசப்பா மிராக்கிள் பண்ண வைனை டேஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட் வந்த வைன் எல்லாத்தையும் காட்டிலும் இப்போ இந்த வைன் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. யூஸ்வலாக எல்லா கல்யாணத்துலேயும் ஃபஸ்ட்டு டேஸ்டியான வைன் கொடுத்து லாஸ்ட்டில் ரொம்ப சீப்பான ரொம்ப நார்மலான வைன் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டான வைனை லாஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னு அநேகர் சுற்றி இருக்கிறவங்க நினச்சிருக்கலாம் இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு. பட் த பெஸ்ட் இஸ் எட் டு கம். எல்லாரும் நினச்சிருக்கலாம் அவள் தான் இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அங்கே இருந்தவங்க நினச்சிருப்பாங்க அவள் தான் வைன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பட் காட் டிட் எ மிராக்கிள். அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் மேரேஜ் முடிஞ்சிருச்சுட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களை
சுற்றி இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பட் அவங்களே ஆச்சரியப்படும்படிக்கு தி பெஸ்ட் இஸ் எட் டு கம்ங்க. ஓகே, இனிமே தான் அற்புதமான காரியங்கள் உங்களோட கல்யாண வாழ்க்கையில் துவங்க போகுது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சோர்ந்து போயிடாதீங்க, நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க. யூ ப்ரே டு ஜீசஸ், ஹி வில் டெஃபினெட்லி மேக் அ பிக் மிராக்கிள். ஒரு வசனத்தை இங்கே வாசிக்கலாம். ஜான் 2:5 his mother said to the servants, whatever he says to you, do it. அதாவது மேரி சொல்றாங்க. தமிழில் வாசிக்கலாமா? 2:5 யோவான் 2:5 அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஸோ இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்றாரோ நீங்கள் அதை செய்யுங்க. ஈகோ பார்க்காதீங்க, இல்லை டிஸ்ஓபே பண்ணாதீங்க. அவர் எது சொன்னாலுமே நம்ம நன்மைக்கு தான் சொல்லிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. டெஃபினெட்லி your marriage will become a great miracle. Okay, your marriage will not get ruined, there will be a miracle. உங்களோட கல்யாண வாழ்க்கை அப்படி என்ன சொல்கிறது, ஒரு ரூவன் ஆகிடாது, உடைந்து போயிடாது. பட் உங்களோட கல்யாண வாழ்க்கை கட்டப்படும், ஒரு அற்புதம் நடக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ ஜெபிக்கலாம். எல்லாரோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்காகவே நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வெறுத்துட்டு அப்படியே நிறுத்திடக்கூடாது. when we go to Jesus, definitely he will turn the water into wine, he will turn the mess into a miracle. Let us all pray. Jesus, we thank you for this day. ஆண்டவரே, இப்பொழுது கூட யாரெல்லாம் இந்த அவங்களோட கல்யாண வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ, ஏசப்பா அந்த இடத்துல நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. லார்ட், ரீபில்ட் their marriage. ஆண்டவரே, அப்பா அந்த கல்யாண வாழ்க்கையை மீண்டும் கட்டுங்க ராஜா. ஏசப்பா அவங்களோட கல்யாண வாழ்க்கை முடியவில்லை என்பதை அவங்க உணரட்டும் தகப்பனே. அப்பா இந்த வாட்டி ஆண்டவரே, இது வரைக்கும் அந்த கல்யாண வாழ்க்கையை அவங்களே சொந்தமா கட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் லார்ட், let them do it with you this time. ஆண்டவரே, நீரே அவங்க கல்யாணத்தில் ஆண்டவரே மையமா இருங்க. நீரே அவங்க குடும்பத்தின் வாழ்க்கையில நீரே மையமா இருங்க ஆண்டவரே ராஜா. லார்ட், with you there's nothing impossible, Father Lord. நீரே அவங்களோட வாழ்க்கையை மீண்டும் கட்ட போறதற்காக நன்றி, ஒரு அற்புதமாக மாற்ற போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a great day.